விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். கடகராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் தொடங்கும் பொழுதே உங்களுடைய ராசிநாதன் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட ராசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலையிலேங்க 8ஆம் தேதி காலையிலேயே ராசிநாதன் அமரக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிநாதன் சுபராகி ராசியில இருந்தாருனாலே எனர்ஜி புத்துணர்ச்சியா இருப்பீங்க. ஒரு மாதிரி சந்தோஷமான மன நிறைவான ஒரு தன்மை இருக்கும். கூடுதலா இந்த வாரத்தினுடைய இன்னொரு சிறப்பே என்ன, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பாவர்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வர்றது. ராசிக்கு 6ஆம் இடத்துல பாவர் வந்தாருனாலே உங்களுடைய கடன் நோய் வம்பு வழக்கு அமைப்புகளை ஏதோ ஒரு வகையில கட்டுப்படுத்த போறாங்கன்ற தன்மை வந்துடும்ல. அந்த நிலையில இந்த வாரத்துல உங்களுடைய 6ஆம் பாவகத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புகள்ல செவ்வாய் வாரம் முழுக்க அப்படியே 6ஆம் இடத்தோட இருக்க போறாரு. கூடுதலா உங்களுடைய 2, 3ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் அப்படியே வாரம் முழுக்க 5ஆம் இடத்துல இருந்து உங்களை அதிர்ஷ்டம் கொடுக்க போறாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, குழந்தைகள் வழியில பேர் கிடைக்க போகுது, நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் அப்படியே ஈடேறக்கூடிய தன்மை, ஒரு மாதிரியான கோயிலுக்கு போறேன், ஒரு மாதிரியான ஆன்மீக தன்மையை செய்யறேன், இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு அப்படியே ஒரு வழி பிறக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்கக்கூடிய அமைப்புங்க. சந்திரன் வலுத்து தான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கோச்சார அமைப்புகளில் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பெரிய அளவுக்கான பெரிய நெகட்டிவ் அமைப்பு இல்லைங்க. இப்போதைக்கு எந்த இடத்துலையும் பேராசை சம்மந்தப்படுற அமைப்புகளில் பேராசையால் சில விஷயத்தில் இறங்குறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அப்படி இப்படின்ற மாதிரியான அமைப்புகளை மட்டும் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் மிகப்பெரிய மேன்மைகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாரமாக வந்துடும். நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, இடம் மாற்றத்துக்கான ஒரு அச்சாரம், ஒரு ஃபவுண்டேஷன் ஏதோ ஒன்று தெரிய வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா அடுத்த வருஷம் கடகராசி புறங்காரங்க அத்தனை பேருக்கும் நல்லது நடக்க போகுது. திருமணம் நடக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அறிமுகம், குழந்தைக்கான அமைப்புகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தைக்கான தன்மை, வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை, படிப்பு நின்று போனவங்களுக்கு படிப்பு, நோய் வந்தவங்களுக்கு நோயிலேருந்து தீர்வுன்னு சொல்லி எல்லா வகையிலையுமே தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாகவே இந்த டிசம்பர் 2வது வாரம் சகல தரப்பு கடகராசிக்காரர்களுக்கும் அமைந்தே தீரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்கு இந்த டிசம்பர் 2025.